தான் தலைவர் ஜான் பீட்டரு. வாங்க, இப்பொழுது எங்களோட முதலாக நமச்சிவாயம் வந்திருக்காரு. வணக்கம் நமச்சிவாயம், வாழ்க வளமுடன். நண்பர் நமச்சிவாயம் 5 வருஷம் 6 வருஷம், நான் ஒன்று 20 வருஷம் பார்க்கல. மாசிலாமணி இன்னைக்கு என்ன படப்பிடிப்புலாம் இல்லாமல் வாங்க. நான் தான் செல்வராஜு வந்துட்டேன். இன்னும் சில நண்பர்களுக்கு காத்திருக்கோம், பார்ப்போம். நண்பர் ஓமான்கார் வந்துட்டாரு. யார் ஆளை காணாம என்ன எப்படி ஓமான்லேருந்து வந்துட்டீங்க? எப்படியோ பீஸ்ஃபுல் ஆயிட்டல. ஏன்னா நீங்கள் வர்றீங்களோன்னு சந்தேகமாக இருந்துச்சு. நீங்கள் தான் முக்கியம். நீங்களும் வீரன் இல்லாமல் நிகழ்ச்சியா? ஓமான்கார் வந்துட்டாரு. இப்போது முதல் முறையாக நமச்சிவாயத்தை ஓமான்கார் பார்க்குறாரு. சீன பிள்ளை வச்சு நின்று இல்லை, ஏதோ ஒரு சீன் கிளம்பு நிற்கிறாங்க. ஏன்னா ஆள் நிறமா இருந்து இல்லை, அதனால. நைனா முகமது வந்துட்டாரு. நைனா முகமது எல்லோரும் நமச்சிவாயத்துக்கு தான் வாழ்த்து சொல்றாங்க. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு திரு நமச்சிவாயம் அவர்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு. கடைசியாக அவர் சிங்கப்பூரில் இருந்தது ஏறக்குறைய 6 வருஷம் முன்னாடி, கோவிட்டுக்கு முன்னாடி இருந்தார். இப்போ சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு திரும்பவும். நண்பர், ஒன்றாக படித்தோம். இந்த நமச்சிவாயம் வந்து ரொம்ப முக்கியமான மனிதர். ஒரு தடவை நாங்கள் பேச்சு போட்டியில் பங்கு பெற்ற போது வெற்றி பெற்ற குழுவில் வந்து இவரும் ஒருத்தர், ஜான் பீட்டர் ஒருத்தர், 2 பேரும் வந்தாங்க. தேவராஜ் வந்துட்டாரு. மார்க்கெண்டர் பொட்டானிக்கல் கார்டன் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சந்திக்கிறதுக்கு இடமா இருந்திருக்கு. இப்போ நம்ம ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஓகே அவனோட ஃபோனை கேட்டு அதில் பாரு, நம்ம மெசேஜ் போது அவனுக்கு செட்டப் பாரு, கேட்டு அவனுக்கு ஃபோனை வாங்கி பாரு. என்ன இப்பொழுது விசுலிங்கம் வந்துட்டாரு. இவர்தான் விசுலிங்கம். போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் இது என்னது பேங்க் திறந்துட்டு சிபிஎஃப்க்கு போயிட்டு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போ நம்ம நமச்சிவாயத்தை பற்றி கதை சொல்கிறாரு விசுலிங்கம். போய் 2 மணி நேரம் ஒரு நாள் ஒரு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு சமுதாயம் கூட்டாளிகள்லாம் சேர்ந்தோன்னே பழைய கதையெல்லாம் பேசுகிறாங்க. கதையெல்லாம் வருது. ஆனால் ஒரு வருத்தம், நம்ம வீரையன் வரல, பட் லேட்டாக வருவார். வீரையன் வந்து ஒரு பார்ப்போம், சும்மா ஃபோன் அடிச்சு பார்ப்போம். வீரனுக்கு அடித்து பார்ப்போம். வீரனுக்கு ஹலோ வீரையன், வணக்கம். உன்னை காலையிலேயே அடிக்க பார்த்தோம், 7:30 மணின்னு அடிக்கல. உனக்கு மாசிலாமணி அடிக்க நினைச்சான் 7:30 மணிக்கு. அப்போ கணக்கு போட்டு பார்த்தோம் நீ தூங்கிட்டு இருப்ப, அதனால உனக்கு சிரமப்படுத்தலை. வீரையன் அங்கே பற்றியா யாரு போகிற பெண்கள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. போமா என்ன வீரையன் அவர்களே, வணக்கம். வணக்கம். இப்போது நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? புக்கித்திமா ரோட்டில் இருக்கிறோம். புக்கித்திமா ரோடு, சிங்கப்பூர் பொட்டானிக் கார்டன். கரெக்டாக சொன்னாய், பூமலை. இதுதான் அந்த பேர். உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 66 அல்லது 67 தெரியல, 67 எல்லாம் வந்து நான் வந்தேன், ஜான் பீட்டர் வந்தாரா என்னன்னு தெரியல, நமச்சிவாயன், நான், பரந்தாமன், கடம்,
இளங்கோவன் எல்லாம் வந்து இப்போது நண்பர்கள் எல்லாம் வந்து 1966 67 உள்ள கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நமச்சிவாயம் வந்துருந்தேன். பொட்டானிக்கல் கார்டனில் என்ன பார்த்தாங்க, குரங்கை பார்த்தாங்க, பல இதை பார்த்தாங்க, மரம் வளைஞ்சிட்டு இருக்கிறத கூட பார்த்துருக்கான் விரியன். அப்படிப்பட்ட நண்பர்கள் பேசிக்கிட்டே போவாங்க. நண்பர்கள்லாம் வர்றாங்க. நம்மளுடைய முக்கியமான விசிட்டர் நண்பர் நமச்சிவாயம் வருக. ஒரு தேவராஜ் வந்துட்டாரு, நைனா முகமது, நடுவில் வர்றவர் வந்து ஓமா நண்பர் அல் மக்தூம். வாங்க வாங்க. பேர்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம், அல் மக்தூம் வீரன். 1863 வருஷம் முத சிங்கப்பூருக்கு வந்து ரப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணது இங்கே தான். ரிட்லி H.N. ரிட்லி ஃப்ரம் ஆசியாவுக்கு முத பரிச்சார்த்தமாக வந்து இந்த ரப்பர் மரம் வந்து இங்கே நட்டு சோதனை பண்ணது. ஃப்ரம் கியூ கார்டன் பிரிட்டன். பரவுனது இந்தோனேஷியா, மலேசியாவுக்கெல்லாம் இங்கே இருந்து தான் கொண்டு போனது. இந்த பூமலை வந்து மிகவும் புகழ்பெற்றது. ஏனென்றால் இந்த தோட்டத்தில் தான் முதலாக ரப்பர் மரம் வளர்க்கப்பட்டு மலேசியாவுக்கு சென்றது. அந்த ரப்பர் விதை வந்து கியூ கார்டன்ஸ் இங்கிலாந்துலேருந்து கொண்டு வரப்பட்டு H.N. ரிட்லி என்பவரால் கொண்டு வரப்பட்டு இந்த சிங்கப்பூர் பொட்டானிக்கல் கார்டனில் அது பரிச்சார்த்த விதமாக வளர்க்கப்பட்டு பால் வெட்டப்பட்டு பிறப்பு மலேசியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இவர்தான் H.N. ரிட்லி, உலகத்தையே மாற்றியவர். ஃபாதர் ஆஃப் மலேயன் ரப்பர் இண்டஸ்ட்ரி. இப்போ போல ஜான் பீட்டர் தலைவர் அவர்களே. ஜான் பீட்டர், வேர் ஆர் வி கோயிங்? முன்னால காட்டிக்கிட்டு இருக்கீங்க, முன்னால காட்டாம நவ ஜான் பீட்டர். இப்போ இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்திருக்கோம். அப்படியே இந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறத பற்றி இங்கே நோட்டீஸ் போர்டு இருக்குது, தகவல் பட்டயம். நண்பர்கள் எல்லாம் நடந்து செல்கிறார்கள். அது ஒன்று நடக்கும். அது இன்னமும் ஒரு ராத்திரிக்கு 3-4 தடவை எழுந்திருக்கிறாங்க. அரசாங்க சப்சிடி போய் மெடிசேவ் போய் அப்புறம் எதுக்காக அதுலேயும் இல்லைன்னாலும் அப்புறம் மெடி லைஃப் வேறு, அது தனியாக மெடி ஃபண்ட், மெடிஷில், மெடி ப்ளஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் அப்படி தான் கன்ஃபியூஷன். நம்ம ஓமானில் என்ன இருக்குது தெரில. ஐயோ மேலே ஃபர்ஸ்ட் எய்ட் இது பண்ணுறாங்க நண்பர்கள். ஆஹா, என்ன நட்பு, என்ன நட்பு. இல்லை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஓமான்காரன், ஒரு பாட்டு பாடுங்க இந்த இடத்த பற்றி. இடம் பொருள் ஜெயவேல் உட்காந்துட்டு அப்புறம் பண்ணிடுவோம். ஓகே. நடக்கிறதுக்கு ஜீவனம் இல்லை, இடம் இருக்கு, பொருள் என்ன ஜெயவேல் ஆள் இருக்கு, கேமிக்கிட்டு வியாபாரத்துக்கு ஆள் இருக்குது. ஏரியாவுக்கு அனுப்பி போய் நமச்சிவாயம். இப்போ எப்படி இந்தியாவுக்கு எப்படி 6 மாதம் தங்கினேன், 6 வருஷங்கள். நண்பர் நமச்சிவாயம் வந்து 6 வருடங்கள் இந்தியாவில் தங்கிட்டு இப்போ வந்திருக்காரு. சிங்கப்பூரை பார்த்தோன்னே அவருக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்குங்கிறதுனால. நீங்கள் வந்து இந்த வீக் டேஸில் போவீங்க, அப்படியே லீவ் எடுத்துட்டு வந்துருக்கேன். காசு போகுது, நம்ம வீரன் தான் காசு போயின்னு சொல்லி ஒரு தடவை எனக்கு 125 வழி அப்போ ஒரு நாள். வீரன் வந்து எந்த டைம்லையும் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணுவார். இப்போ முன்னால இல்லையே, இல்லை, இப்போ வீரன் வருவார். வீரனை கூப்பிடு. இந்த வீரசனை மட்டும்தான். வீரையா எங்கய்யா இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? இங்கே ஒன்றும் கவலைப்படாங்க மக்தூம். தோ பாருங்க, வீரன் வந்து தேவராஜோட பேசிட்டு வர்றாருங்க. இது வந்து மூங்கி மரம் புலோபில் பார்த்தமே, அதே தானே. இந்த மூங்கிலேயே பல விதம் இருக்கு. ஒன்று பெரம்பு மாதிரி இந்த இருக்குல்ல, அந்த இது அதுவும் மூங்கில் தான். ஓ,
இது இல்லை, இது வந்து அழகுக்காக நடுவாங்க. அழகுக்காக நடுற மரம். இதான் ஓகே. பாரு இளம் வயசாலாம் மரம் நடந்துருச்சுங்க. மரம் அங்கே இருக்கும், பச்சை பாம்பு, அடையாளம் தெரியாது. அது கடிச்சிச்சுன்னா மருந்து இல்லையா? அதுவும் வளர்ந்துருச்சு. நமச்சிவாயத்தை ஊர்லேருந்து வர வைத்து விட்டு ஒற்றாமரை குளம், அது கதையை சொல்ல. ஒற்றாமரை குளம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. ஆமாம், போயிருக்கியாங்க? கோயிலுக்கு போயிருக்கியா? இங்கே கால நூறு பூராதான் ஒற்றாமரை. இதான் ஒற்றாமரை குளம்னு நம்ம நமச்சிவாயம் சொல்கிறாரு. கம் கம். ஓகே. இது வச்சு தான் செய்யணுங்க. பெரியன், இதை பற்றி சொல்ல என்னது? இது வாழை மரம். இது வாழை மரம். ஆமாம், இது உண்மையிலே வாழை மரம் தானே? உண்மையிலேயே வாழை மரம். இந்த வாழை மரத்துலேயே வந்து பல வகை இருக்கு. ஓ, பல வகை இருக்கு. இதில் உள்ள காய் வந்து வாழை வர்ற காயாகப்பட்டது ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படியா? சின்னதாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க அந்த அதுக்கு, அந்த அந்த பழத்துக்கு என்ன சொல்லுவாங்க? குறை பிசாங்க. பழமா? குரங்கு பழம். குரங்கு பழம். பழமா என்னன்னு தெரியா? மேலே வந்து இதாக வருது பாரு, கலர் மாதிரி. கலர் மாதிரி. இது பெருக்காது. நல்லா இருக்குல்ல? ஓகே. ஓகே, வெரி நைஸ். உலகம் போற போக்க பாரு தங்கமே தில்லாலே, டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே, உலகம் போற போக்க பாரு தங்கமே தில்லாலே. இல்லை, விளங்குது எனக்கு. யார் எடுக்கிறாங்க? உள்ள பாசியெல்லாம் எடுத்து அதை அப்புறப்படுத்தி குளநீரை சுத்தமாக்குறாங்க. அப்போ தான் பிராணவாயு கிடைக்கும் இந்த தண்ணியில் உள்ள மீன்களுக்கு. என்ன அல் ஜசீராவா? வாங்க வாங்க. மக்தும், நீங்கள் ஓமான்லேருந்து வந்திருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு பாட்டு படிங்களேன். என்ன பாட்டு படிக்க சொல்லுங்க. ஆசையே அலை போல, ஏன்னா போட்டு ஓடுது. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவமென்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேடிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார் சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார் நாளை உலகின் பாதையை இங்கே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்வதேன். இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா முதுமையே சுகமா.
காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார் ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே காற்று மேவினால் தோணி ஓட்டம் மேவுமோ வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு இருப்பது கனவு காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார் ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே ஆ மிக அருமையான பாடல் திரு மக்தூம் பாடினார். நண்பர் ஓமான் மக்தூம் அவர்கள் ஓமான்லேருந்து மெனக்கெட்டு வந்து இந்த பாட்டை படித்தார். ஒவ்வொரு முறையும் எங்களுக்காக வர்றாரு. மிகவும் நன்றி மக்தூம். ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்லை, நீங்கள் வந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஓமானை பற்றி அப்டேட் இப்போ வந்து சண்டைலாம் இல்லைல்ல ஒன்றும். அதே சமயம் சாதாரண யாருமே இந்த மாதிரி அழைப்பு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு சிங்கப்பூரில் அவ்வளோ பெரிய பணக்கார ஆள். நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள்லாம் வந்து 8 பேர் இருக்கோம். ஆளுக்கு 200 நொல்லி போட்டு நாங்கள் சேகரித்து உங்களை வரவழைக்கிறோம். அது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆளுக்கு 1000 நொல்லி போட்டுங்க, நான் திருப்தியாக வந்துட்டு போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்தோன்னே எங்களுக்கு பெரிய விருந்து வச்சுருக்கீங்க. பல தடவை வந்து எங்களுக்கு நல்ல ஒட்டகறி கொடுத்துருக்கேன். நம்ம வீரன் வந்து அடிக்கடி இந்த உலகம் சுற்று வாலிபன் படப்பிடிப்பை பார்த்தேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போம். வீரன் சொல்லு கதையே, நீ என்ன பார்த்த? உலகம் சுற்று வாலிபன் படம் பிடிக்கும்போது நீ போய் பார்த்தேன்னு சொன்னேன். சொல்லு கதையே. இப்போ எப்படி படம் எடுத்தாங்க வீரன்? ஆப விழாவில் வந்து 1971 நினைக்கிறேன், உலக சுற்றுப்படம் படம் எடுக்கும்போது அந்த அந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு படம் எடுத்தாங்க. சிக்குமங்கு பப்பா பப்பாங்க அந்த காட்சி வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் நடந்தது. அவ்வளவு இது மறுபடியும் அந்த டேக் சரியா வரலன்னு சொல்லி மறுபடியும் எடுத்தாங்க. அங்க வந்து நாகேஷ் வந்திருந்தாரு. சாப்பாடு வந்து கோமல விளாசில இருந்து சைவ சாப்பாடு வந்துகிட்டு இருக்கோம். அது எம்ஜிஆர் பயன்படுத்தினது வந்து இது சோப்ரதேசரோட காடி. பிரமாதம். சோப்ரதேஸ்காரு. ஆமா, சும்மா அந்த கையில் அந்த கேமரா வச்சுக்கிட்டு கட் 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 மாதிரி நல்ல பாட்டை போட்டுட்டு அந்த பாட்டு வந்து சும்மா ஒரு பெட்டியில வச்சு பாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு கேமரா வச்சுக்கிட்டு டைரக்டர்கிட்ட சொல்லி கட் கட்னு, அவர் தான் டைரக்டர், எம்ஜிஆர் தான் டைரக்டர். எம்ஜிஆரே சொல்லுவார். Chikumangu chacha papa. Chikumangu chacha papa. Chikumangu chacha papa. Chikumangu chacha papa. இப்போது அப்படியே நடந்துக்கிட்டு போய் ஒரு கூடாரத்தை கண்டுபிடிச்சோம். ஸோ அங்கே உட்காந்து நம்ம கதை பேச போகிறோம். பல கதைகளை நாங்கள் பேச போகிறோம். அறிவுபூர்வமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஜான் பீட்டர் கொண்ட அந்த ஒரு விளையாட்டை பற்றி பேச போகிறோம். ஆக இந்த கூடாரத்துக்குள்ளே நாங்கள் பல விஷயங்களை பற்றி பேச போகிறோம். வாங்க, கேளுங்க, சந்தோஷப்படுங்க. வாங்க. உனக்கு என்ன பண்ணுன்னா கரெக்டாக போன பாருங்க, அதை பார்த்துட்டு
திரு ஜான் பீட்டர் அவர்கள் ஒரு புது விளையாட்டை அறிமுகப்படுத்துகிறார். 13 இது எப்படி இந்த பக்கம் இது கொண்டு வந்து உனக்கு பேர பிள்ளைங்களுக்கு இல்லையா? இது வந்து ஏன்னா நம்ம இவ்வளவு இது பற்றியா இது நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அது எப்படி வைக்கிறது, அது வந்து அந்த ஸ்பேஷியல் கான்செப்ட் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு இது இங்கே வைக்கிறதுனா அங்கே வைக்கிறதா யோசிக்கிறது ஒரு செய்யணும். அது வயசான நம்ம மாதிரிவங்களுக்கு இதை செய்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட அந்த மூளை வந்து வேலை செய்யும். பிள்ளைங்களுக்கு வயசானவங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். என்னைக்கு எந்தெந்த பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லதோ அதே நம்ம வயசுல அதே மாதிரி வந்துடும். என்ன 5 வயசுக்கு சின்ன பிள்ளைங்கனாக்கா 5 வயசு இது என்ன வயது அப்படின்னா அது ஆரம்பத்தில் சிம்பிளாக ஆரம்பிச்சு போக இது நீ பா நான் கண்டனால இதை வீடியோலாம் வச்சுருந்த இந்த பாட்டு டிஸ்க்கு அதில் இருந்துச்சு. வேறு பாட்டு எடுத்துடுறேன் பாரு. ஜான் பீட்டர், இந்த பூமலையில் குரங்குகள் அதிகமாக இருக்குன்னு தெரியும். தான் மனித குரங்குகள் 8 குரங்குகள் போடும். ஏன்னா குரங்குக்கு போடக்கூடாது, மனிதர்களுக்கு போடலாம். குரங்கு இல்லைங்க, அதான் சரி தூக்கி போடணும். மாசிலாமணி, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் பாட்டப்படி மாசிலாமணி மக்தூம், ஓமான் மக்தூம் பாட்டு அது என்ன படம்? அது சிவாஜி படம் தானே, செந்தாமரை. ரொம்ப நாள் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு முடிச்ச படம் செந்தாமரை. ஆமாம், அதுக்கு தெரியல. ஓகேவா என்ன கேட்குறேன்? அது ஃபங்கஸ் அதுக்கு அதனால இப்போ என்ன வெளியாகுதுல்ல டக்குன்னு இல்லை கஷ்டம் பேலன்ஸ். அது கையை நம்ம எந்த அளவுக்கு அது அங்கே இருக்கணும், இது பிள்ளைங்களுக்கு வச்சது. அது நம்ம இந்த வயசுல செய்யணும். திருப்பி உள்ளுக்கு போகிறது, திருப்பி வெளியே வந்துடுது. அந்த வேலை வேணாப்பா. இந்த ஜாமான் இப்ப யாரும் மேனுஃபேக்சர் பண்றது இல்ல. படத்தை போட்டா என்ன பாட்டு வேணும்? உலகம் பிறந்து எனக்காக 2-4 படத்துக்கு அது செய்ய முடியும். உங்களுக்கு என்ன பண்ணணும் தட்டா உடனே நம்ம சொல்றது. நீங்க போனை பார்த்துருக்கீங்களா? போனை பார்க்கல, போனை பாருங்க. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் தான். யூடியூப் அது வேற இல்லை, டிக்டாக் ஆள் ஒழுக்கம் பண்ணுங்க. நவம்பர் மாதம் 1932 ஸ்டார்டட். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே? பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதைக் கண்டோம்? புத்தக
புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நம்ம பொன் சுந்தரராஜ் சென்னையில் இருக்காரு, அதனால வர முடியல. கவர்மெண்ட் அப்படியா? வெங்கடேஷோட அக்கா தானே லீலா? லீலா லீலா அது ஊரில் இருக்கு. ஊரில் அப்போ வெங்கடேஷ் அங்கே நான் அவன் வெங்கடேஷா? ஆமாம், தம்பி இதுக்கு இல்லை, கொஞ்சம் என் சம்பந்தி வீட்டுக்கு சொந்தக்காரன். ஓ வெங்கடேஷா? ஓ அவன் சரி. அவன் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சின்னா அவன் அங்கே வருவான், பார்த்துருக்குவேன். அவங்க அண்ணெல்லாம் பெருமாள் பெருமாள், அண்ணன் பெருமாள், நல்ல பேர். அவன் நம்ம ஸ்கூல்ல படிக்கல. இல்ல இல்ல, வேற படம் தான். முந்தி உள்ள படம் 12 வயசுல பிடிச்சிய நம்ம 2 பேரும் போட்டோ மாத்திக்கிட்டாங்க. அது வீட்டுல தேடி உனக்கு அனுப்பி வைக்கிறேன். 12 வயசுல கூட்டாளி பிடிச்சிருக்காங்க. ஆமா, அப்ப கிட்ட உட்காந்து 13 வயசு. நீ படம் வந்து 12 வயசுல எடுத்து எத்தனை வைக்கலாம், அதை எப்படி சோல்டர் பண்றது, டென்ஷன்ல சோல்டர் பண்ணணும், கனெக்ஷன் கொடுக்கணும், அந்த செக்யூர் போர்ட் செய்யணும். இதெல்லாம் அந்த ஒரு 1 மில்லியன் ஒரு இன்ச்சில் 1 மில்லியன் பார்ட் ஒரு நேரம். ஸோ அதெல்லாம் எத்தனை வச்சுக்கணும், எத்தனை டிரான்சிஸ்டர் இருக்கும். அதாவது அணு துளைத்துன்னு சொல்றாரு, நம்ம கண்ணுக்கு தெரியாத அணுன்னு சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு தொலைச்சி அதை ஒட்டி வைக்கணும், சும்மா வைக்கிறது இல்லை. அதை வந்து அந்தந்த செக்யூரிட்டிக்கு வந்து என்பிஎன் எத்தனை போன்லயே இருக்க. அப்புறம் என்ன அதான் சொல்றேன், எத்தனை வைப்பாங்க, எத்தனை டிரான்சிஸ்டர் அதுக்குள்ள இருக்கு. அதனால பார்க்க முடியாத அந்த பொருள்ல எத்தனை டிரான்சிஸ்டர் இருக்கு. நான் கடைசியா பார்த்த டிரான்சிஸ்டர் வேலைக்கு இவ்வளவு பெருசு மாதிரி 3 கால் இருக்கும். வாங்கி எல்லாம் சோல்டர் பண்ண ரேடியோ எத்தனை கேஸ் பண்ணு உனக்கு ஒரு 50 நீ ஏன்னா அதை பத்தி அறிவு இல்லை. ஓகே, ஒரு சும்மா சொல்றேன், கணக்கு 134 பில்லியன். 1 பில்லியன் வந்து 1000 மில்லியன். அப்போ நீ எப்படி இந்த 140 இப்போ உள்ள நிலவரப்படி 2022 கணக்குப்படி அந்த ஒரு இண்டிகேட்டர் சர்க்யூட்டில் 134 பில்லியன் டிரான்சிஸ்டர் உள்ள வச்சு சோல்டர் பண்ணி அந்த டெலிவிஷனில் இந்த ஸ்பை கேமராவில் என்னென்னமோ இதெல்லாம் பாரு. இந்த அளவு பட பிறகு அதுக்கு மேலே நம்ம திங்க் பண்ண முடியாது. ஏன்னா கண்ணால் பார்க்க முடியாது, அதை சொன்னாலும் புரிய முடியாது. நம்ம பேசிக் இருக்கும்போது புரிஞ்சுக்கலாம், பட் அதை அட்மையர் தான் பண்ணலாம். ஓ இதான் வாழ்க்கை, நம்மளோட லெவலு இதோட முடிஞ்சுது. சாப்பாடு மட்டும் தான் மாறாமல் இருக்கு, அந்த கண்டென்ஸ் போகுது, சாலிட் ஃபுட். அதனால டெக்னாலஜி ரொம்ப மாறிட்டு அது எப்படி தான் செய்யறான்னு தெரியல. 1985ஆம் ஆண்டு என்னுடைய பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த ஏரிக்கரையில் வந்து ஓடி விளையாண்டோம். அப்புறம் அன்னப்பறவைகள் நீந்துவதை பார்த்தோம். இப்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் மாறிவிட்டது. இருந்தாலும் இப்போ நண்பர்களோடு மீண்டும் வந்திருக்கோம். தேவராஜும் வீரனும் என்னோட பின்னாடி வரார்கள். ஓகே, இப்போ நம்ம படம் எடுக்க வந்துட்டோம். என்ன பாட்டு போடலாம் சொல்லுங்கள் இந்த பேக்ரவுண்டுக்கு? இந்த இயற்கை காட்சி முக்கியமாக என்ன பாட்டு போடலாம்? அன்று வந்ததும் அதே நீலா, இன்று வந்ததும் அதே. ஆமாம், பட்ட பகலில் அன்று வந்து என்ன டைரக்டர் நீங்கள்? நான் வீரனை கேட்குறேன். அனுபவம் மேலே போறவளை பெண்மையிலன்னு போடலாம். ஏரி ஏரி ஓகே. என்னருமை காதலியே கொஞ்சம் நெல்லு கொஞ்சம் இல்லை. அன்னம் போல நடை நடந்து, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே. ஓ, அருமையான பாட்டு. வணக்கம் வீரன், உங்கள் பாட்டே போட்டு வந்த என்னருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே, என்னருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே, அன்னம் நடை நடந்து சென்றிடும் மயிலே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே,
ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே தென்னை மரச்சோலையிலே சிட்டு போல போற பெண்ணே ஏ, 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 தென்னை மரச்சோலையிலே சிட்டு போல போற பெண்ணே சிட்டு போல போற பெண்ணே நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் என்று பேசி போவோம் கண்ணே நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் என்று பேசி போவோம் கண்ணே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீர நில்லு ஓகே, இன்னும் ஆள் வரணுமே, இன்னும் ஆள். நம்ம நண்பர் நமச்சிவாயம். வணக்கம் நமச்சிவாயம். சிங்கப்பூர் எப்படி இருக்கு? வருக வருக நமச்சிவாயம். நான் முதல்ல வந்துட்டேன், நீங்கள் எப்படி வரல? கொஞ்சம் ஆளாச்சு வந்து அதான் நமச்சிவாயம் சேர்த்துக்கணும். வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு போந்தேன் நான் தான் முதல் ஆள். அளவு போட்டுருங்க, பட்டாணத்துக்கு இன்னொரு பாடம். எப்படி லைனா சாப்பாடு எப்படி இருக்கு? பிரமாதம். அரிசி நல்லா வந்திருக்கா? ஜஸ்ட் நைஸ். மஸ்லமணி சாஹிப் அவர்களே, கோழி எப்படி இருக்கு? மக்தூம் சாஹிப், கோழி நல்லா வந்திருக்கா? கோழி வேகலாம், ஒட்டகம் ரொம்ப வந்துருக்கு. ஒட்டகம் நல்லா இருக்கு. இறைச்சி நல்லா இருக்கு. சாஹிப் அவர் ஒட்டக இறைச்சி பாருங்க, நல்லா பொரிச்சு கொடுத்துருக்காங்க அவருக்கு. நல்லா வெந்திருச்சு, வந்திருக்கு. சொல்லுங்க எப்படி இருக்கு கோழி வறுவல்? எல்லாம் வறுத்தாச்சு. சாப்பாடு எப்படி இருக்கு? வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. வணக்கம் தேவராஜ், என்ன சாப்பிட்றீங்க? சாப்பிட்டு முடிச்சாச்சா? ஜான் கை கழிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுருக்கோம். அறுசுவை உணவுல இது அறுசுவை உணவு, இது எல்லாமே சைவ சாப்பாடு. மக்தூம் சாஹிப் அவர்களே ஒரு பாட்டு பாடுங்களேன். இருளான மேகம் என்னும் திரையின் பின்னாலே மறைந்தேன் இந்நாளே, உறவோடு ஓடியாடி உயர்காதலாலே உவந்தேன் என் மேலே, அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சலாடுவே ஆனந்தம் தேடுதே, ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா, அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சலாடுதே ஆனந்தம் தேடுதே. பாதி பாட்டு தான். ஓமான்காரு அழகாக தமிழில் ஒரு பாட்டு படித்தார், அலங்கார வீதியிலே அப்படின்ற பாட்டு. மிகவும் நன்றி ஓமான்காரு. ஓகே, நன்றி மக்தூம். அடுத்த ட்ரிப் வந்துடுங்க ஓமான்லேருந்து. ஜான் ஜான் மனசு கட்டிய மாளிகை வீடு வாசம்
மக்தூம் போயிட்டாரு. ஓகேவா? நமச்சிவாயம். இப்போ நம்ம போய் பார்க்க போகிறது உன்னோட வீடும் நாம் படித்த பள்ளிக்கூடம். ஓ அவரை பால் காட்சி ஊற்றி கொடுத்தாரு. வீடு வர நமச்சிவாயம். இதுதான் நாங்கள் படித்த பள்ளிக்கூடம். 1961 நினைப்பு இருக்கா? This is the school we studied in 1961. இதான் நம்ம படித்த பள்ளிக்கூடம். தேவராஜ், அவர் ஸ்கூல், நம்ம ஸ்கூலு. ஓகே. ஓ, ஸ்ரீ மினிமார்ட் இப்போ வந்து கடையாயிட்டு எங்கள் ஸ்கூலு. மாசமணி, நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்குது இந்த ஞாபகம். சமயத்தில் இரவில் நான் வந்து நமசிவாயத்துக்கிட்ட அது ஸ்கூலோட சாவி இருந்தது. நம்ம எக்ஸாம் டைமில் நாங்கள்லாம் வந்து ராத்திரியில் இங்கே உட்காந்து படிச்சுட்டு இங்கே படுத்துக்கிட்டு போவோம். ஓ, லோனு வந்தது. ஜோன் லீடர். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய பழைய கதையை நினைத்து பார்க்கிறோம். 1961 ஆண்டில் இங்கு படித்தோம். இது பள்ளிக்கூடம். This is the building our school was located. Okay. இது பாய் கடை, ரெண்டாவது கடை. இது பாய். பாய் பாய். மீண்டும் சந்திப்போம். நம்ம எங்கே சந்தித்தோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இல்லை, நம்ம எங்கே சந்தித்தோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். 62 63 நீ இன்னும் கூட பரவாயில்லையே. நீ வந்தது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயம். நான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அழகான கட்டடம் வந்து ஒரு காலத்தில் நாங்கள் விவேகானந்தர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பேச்சு போட்டி மற்றபடி மீட்டிங்லாம் நடந்துச்சுன்னா நம்ம இந்த கட்டடத்துக்கு தான் வருவோம் எல்லாரும். சந்தோஷமான ஒரு நாள். என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா. என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா. மனசத்தாக்குற மின்னலும் அவதான், மழையில் தெரியும் ஜன்னலும் அவதான். கனவில் பூக்குற தாமர அவதான், கதையில் கேட்கிற தேவத அவதான். என்ன பேரு கேட்கலடா, எங்க போறா பார்க்கலடா. முன்னாடி அவளும் பின்னாடி நானும், ஒரு முறை திரும்பி பார்த்தா என்ன துண்டான மனச ஒன்னாக்கத்தானே மறுபடி அவளை கேட்டேனே. என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா.
நினைச்சு புதுசா இன்ச்சு இன்ச்சா இடைவெளி குறைஞ்சு இதயம் பறக்குது லேசா இங்கிலாந்து ராணி போல தங்கத்துல இழைச்சு வாழ வைப்பேன் மாசா அவளை பார்க்கிற யாருமே அவளை மறந்தும் கூட மறப்பது சிரமம் பிபி ஊதணும் நேரத்தை சொல்லடி பிபி ஏறுது சீக்கிரம் சொல்லடி என்ன ஒரு அழகியடா கண்ணை விட்டு விலகலடா வா என் அழகே வா என் உயிரே வா என் மயிலே வா என் உயிரே வா என் அழகே வா என் மயிலே வா தில்லை நகரா தேரடி தெருவா அங்கிருக்காவோ வீடு சாரதாசு கூறப்பட்டு செல வாங்கி தருவேன் வைக்கப்பட்டு என்னை தேடு தன்னந்தனியா வாழ்வது பாவம் வந்து மாலைய போட தண்டவாளம் போல நாம ரெண்டு பேருக்கிடையில் நடுவில் எதுக்குடி கோடு மனசில் கட்டுற மாளிகை வீடு வாசல் கோலம் வந்து நீ போடு பிபி ஊதணும் நேரத்தை சொல்லுடி பிபி ஏறுது சீக்கிரம் சொல்லுடி என்ன ஒரு அழகியடா கண்ணை விட்டு விலகலடா கொஞ்சம் கூட பழகலடா எங்களுக்கு இப்போ 2 குழந்தையடா என் அழகே வா என் உயிரே வா என் மயிலே வா என் உயிரே வா என் அழகே வா என் மயிலே வா கிறுக்கு பயப்பில்லை